இன்னைக்கு நம்ம என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யறதை காட்டிலும் அது நமக்கு ஒரு ஒரு வேண்டாம் பொருளா இருக்கு. முதலாளிக்கு பிரியமா இருந்தா கூட நமக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், இன்கிரிமெண்ட் கிடைக்கும், அப்புறம் ப்ரமோஷன் கிடைக்கும். இல்ல, முதலாளிக்கு பிரியமா இருந்தா நமக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கும். உறவுக்காரர்களுக்கு பிரியமா இருந்தா நமக்கு நல்லது கட்டத்துக்கு என்ன செய்வாங்க? குடும்பமா வந்து நமக்குன்னு சொல்லிட்டு நிப்பாங்க. நண்பர்களுக்கு நம்ம பிரியமா இருந்துட்டா, ஒரு சில நண்பர்களுக்கு பிரியமா இருக்கு எதுக்காகனா, இவங்களுக்கு தண்ணி சாராயம் வாங்கி கொடுப்பாங்க, டீ வாங்கி கொடுப்பாங்க, ஓட்டா வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்களுக்கு இந்த மாதிரி சில ஸ்நேகம் இருக்கிறது. ஒரு சில ஸ்நேகர்கள் இருக்கிறாங்க, நமக்கு ஏதாவது ஒரு காரியத்துக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நண்பர்களுக்கு பிரியமா இருந்தா கூட நம்மளுக்கு என்ன செய்யுது? நம்மளுக்கு ஏதாவது ஒரு உபயோகம் இருக்கிறது. அருகில வசிக்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா கூட ஆத்தர் அவசரத்துக்கு என்ன செய்வாங்க? நமக்கு வந்து நிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியுதுங்க, நமக்கு தெரியுது. ஆனா தேவனுக்கு பிரியமா இருந்தா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியாம இருக்கிறோம். அதனாலதான் வேலையை ஆண்டவரை காட்டிலும் வேலை பெருசா தெரியுது, ஆண்டவரை காட்டிலும் விசேஷங்கள் பெருசா தெரியுது, ஆண்டவரை காட்டிலும் நண்பர்களோடு கூட வெளியே சுத்துவது பெருசா தெரியுது, ஆண்டவரை காட்டிலும் பணம் நமக்கு பெருசா தெரியுதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் என் மேல சிநேகமா இருந்து ஆண்டவருக்கு பிரியமா நான் செய்யறதுனால என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. இந்த நேரத்துல, ஆலயத்துக்கு வருகிற நேரத்துல நான் வேலைக்கு போயிருந்தேன்னா 2 காசு சம்பாதிச்சிருப்பேன், 2 காசு நான் சம்பாதிச்சிருப்பேன் அப்படித்தான் நம்முடைய நினைவுகள் வருதே ஒழிய, தேவ சமூகத்தை தேடி வருகிறதுக்கும் ஆண்டவருடைய காரியங்களுக்கு அவருக்கு பிரியமா நடந்தா அவரை சந்தோஷப்படுத்தின என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறதுனால தாங்க நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே என்ன செய்யறதில்ல, சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து வாழ